आनन्दरूपे निजबोधरूपे ब्रह्मस्वरूपे श्रुतिमूर्तिरूपे चचाङ्करूपे रमणीयरूपे श्रीरङ्गरूपे रमतां मनो मे. இப்போ நம்ம 22 தசகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். இப்போ 23வது தசகம் சித்திரகேது உபாக்கியானம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பிரச்சேதஸ்து சஸ்து பகவன் அபரோஹி தக்ஷஹ த்வத்சேவனம் யதிதசர்க விவ்ருத்தி காமஹ ஆவிர்வபூவித ததா வசத் அஷ்டபாஹுः தஸ்மை பரம் ததிததாம் ச வதூம் அசக்னீம். அப்போ பகவானே பிராச்சேதசர்கள்கிட்ட தக்ஷன்ற பிரசித்தி பெற்றால் மறுபிறவி அடைஞ்சு வம்ச விருத்தியை விரும்பி ஆராதிச்சார் இல்லையா? அப்போ நீர் 8 கைகளோட அவன் முன்ன தோன்றினீர். அதாவது சுவாமி அவனுக்கு முன்ன காட்சி அளித்த போது அவனுக்கு வரம் அளித்து அசிக்னி அப்படின்ற மனைவியையும் அளித்தார் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. இதை தான் முடியறச்சே வதூம் அசிக்னீம் அப்படின்னு முடியறது. அதாவது வதூனா பெண், அப்படிப்பட்ட பெண்ணை அழிச்சார் இல்லையா? தஸ்யாத்மஜாஸ்த்வயுமதீஸ புனசஹஸ்ரம் ஸ்ரீநாரதஸ்ய வசசா தவ மார்கமாபுஹு நைகத்ர வாசம் ருஷயே ச முமோச்ச சாபம் பக்தோம் ச அஸ்வத் விருஷ அனுகிரகமேவ மேனே. அப்போ ஈஸ்வரா அவருக்கு பிறந்த பிள்ளைகள் 10,000, பிறகு 1,000. எல்லாரும் நாரதனுடைய உபதேசத்தாலும் உம்மை நாடி மோட்சத்த மார்க்கத்தை தழுவினாங்க. அப்போ அந்த தக்ஷன் மட்டும் நாரதருக்கு நீங்கள் ஒரு இடத்துல நிலையான வாசம் இல்லாமல் இருக்கட்டும்னு சாபமிட்டார். பக்தர்களில் உத்தமரான நாரதர் அந்த சாபத்தையே அனுகிரகமாக கருதினார். சஷ்டியா ததோ துஹித்ருபிஹி ஸ்ருஜித குலௌகான் தௌஹித்ரசூனுர் அததஸ்ய ச விஸ்வரூபஹ த்வத்ஸோஸ்தோத்ரவர்மிதம் அஜாபயதிந்திரமாஜௌ தேவத்வதீய மகிமா கலு சர்வய ஜைத்ரஹ. அப்போ பிறகு 60 பெண்களை பெற்றுக்கிறார், வம்ச பரம்பரைகளை வளர்த்துக்கிறார். அப்போ அவனுடைய பெண்வழி பேரன் புத்திரனான விஸ்வரூபன் அப்படின்றவர் இந்திரனுக்கு நாராயண கவசமான உம்முடைய சோத்திரத்தினால ரக்ஷை அளித்து தேவாசுர யுத்தத்தில் வெற்றி அடைய பண்ணினார். தேவா உம்ம மகிமை எல்லாத்தையும் ஜெயிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்குறார். தேவத்வதீய மகிமா கலு சர்வ ஜைத்ர எல்லாத்தையும் ஜெயிக்கிறோம் இல்லையா? பிராக்சூரசேன விஷயே கில சித்திரகேதுः புத்ராக்ரஹீ நிருபதி அங்கிரஸ் பிரபாவாத் லப்தைகபுத்ரம் அததத்ர ஹதே சபக்னி சைங்கைர் அமுஹ்யத் அவகஸ்தவமாயயாசௌ. அப்போ முன்னொரு காலத்தில் சூரசேன தேசத்தில் சித்திரகேதுன்னு ஒரு அரசன் இருந்தான். புத்ராக்ரஹி நிருபத அங்கிரச பிரபாவாத் அப்படின்னு சொல்கிறது வார்த்தை. புத்திரனுக்கு எங்கின்றிருந்த அவன் அப்போ அங்கீரச மகர்ஷியினுடைய மகிமையால் ஒரு புத்திரனை அடைஞ்சான். அவன் சக்களத்திகளின் கூட்டத்தால் கொல்லப்பட்டதுனால தன் பயம் அவனுக்கு ரொம்ப துக்கமாயிடுது. அவன் தன்னுடைய வசத்தை எழுந்து உன்னுடைய மாயினால் வருந்தி மயங்கினான் இல்லையா? தன்னுடைய புத்திர சோகத்தினால அவன் அப்படி மயக்கம் கொண்டான் இல்லையா? தம் நாரதஸ்து சமமம் அங்கிராசயா தயாலூஹ சம்பிராப்ய தாவத் உபதர்ஸ்ய சுதஸ்ய ஜீவம் கஸ்யாஸ்மி புத்ர இதி தஸ்ய கிரா விமோகம் த்யக்த்வாத்வதர்சன விதௌ நிருபதிம் யுயுங்க்தஹ. அப்போ தயாளுவான நாரதர் அந்த அங்கீரச மகர்ஷியோட கூட அந்த அரசன்கிட்ட வரார். அவனுடைய குழந்தையின் ஜீவாத்மாவை அவனுக்கு காண்பித்த போது அந்த குழந்தைய இங்கே வேற ஒரு பிறவி எடுத்துகிட்டு அந்த குழந்தைய காட்டுறார் நாரதர். அப்போ நான் யாருடைய புத்திரன்னு அந்த குழந்தை வினவித்து, அப்போ அவனுடைய வாக்கினால் அரசனுடைய மோகத்தை போக்கி ஆராதிக்கிற வழியில் திருப்பி வச்சார் இல்லையா? அதாவது அவன் வேறு பிறவி எடுத்தால் அவன் நினச்சின்னு இருக்க போகிறது இல்லைப்பா அப்படின்னுட்டு அந்த குழந்தைய நீங்கள் யாருன்னு கேட்கறச்சு அவனுடைய அந்த துக்கம் மறைஞ்சுடுறது, சுவாமியை ஆராதிக்க ஆரம்பிக்கிறார். இதோட நம்ம 5 ஸ்லோகங்கள் 23வது தசகத்தில் பூர்த்தி பண்ணியிருக்கோம். இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.